என்பர்களே, மார்கழி மாதம் பிறந்துவிட்டது. காலையிலே நடைபயிற்சி செல்கின்ற பொழுது அந்த தமிழ் நமக்கு ஒற்ற துணியாக ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வகுத்து வைத்த மாணிக்க வாசகர் பாடிய திருவம்பாவை, இன்னும் ஏராளமான தமிழ் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை, இப்படி தமிழை இந்த மார்கழி மாதம் முழுக்க நாம் பாடுகின்ற பொழுது தமிழும் வளரும், நம்முடைய ஆன்மீகம் வளரும், தமிழன் என்கின்ற பெருமை நமக்கு உண்டாகும். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் குழந்தை எனும் இச்சுவை தவிரையான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்குமா நகரானே என்று ஒரு ஆழ்வார் பாடினார். அதேபோல புனித புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பனித சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டியதே இந்த மாநிலத்தே என்று நம்முடைய திருநாகர சுவாமிகள் பாடினார்கள். இந்த இரண்டு பாடலிலுமே ஒற்றுமைகள் இருக்கிறது. அவர் பச்சை மலை போல் மேனி, பச்சை உருவம், பவளவாய் கமலச்சங்கன், வாய் மட்டும் பவளம். ஆனால் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கு உடல் முழுக்க பவளம். இப்படி இரண்டு பேரும் வெவ்வேறு திசையில் இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தோன்றியது. அதனால்தான் இந்த தமிழை நாம் கொண்டாடுகிறோம். அரியும் சிவனும் ஒன்று என்று சொல்வதைப் போல காலையில் இருந்து நடைபயிற்சி மேற்கொள்கின்ற பொழுது நமக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். இந்த மார்கழி மாதம் சிறந்த மாதம். காலங்களில் அவள் வசந்தம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை என்று சொல்லி இந்த மார்கழி மாதத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். விடியற் காலை பொழுதிலே உங்களையெல்லாம் சந்தித்து அனைத்து மெய்யன்பர்களும் சிறப்பானது ஒரு மார்கழியை கொண்டாடி அதன் பிறகு தையை வரவேற்போம். நன்றி, வணக்கம். புதுவை அமிர்தா குலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.